இரட்டை குழந்தைங்க பிறக்கிறாங்க இல்லையா, ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. பட் அந்த குழந்தைங்களே ஒரு குழந்தை நல்லா வருது, ஒரு குழந்தை வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். அது படிப்பிலும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, அந்த வளர்ச்சியிலும் சரி, எல்லா விதத்துலேயும் திறமை உள்பட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் தானே பிறந்தாங்க. இவங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் வருது. பிறப்பு வந்து நம்மளா தீர்மானிக்கிறது இல்லைல்ல. பார்க்க தான் பெண் உருவத்தில் இருப்பாங்க. ரெகுலராக ஒரு ஆம்பளை கிட்ட என்ன ஒரு முரட்டு குணம் இருக்குமோ, என்ன ஒரு விஷயம் இருக்குமோ, என்ன ஒரு இது இருக்குமோ, அது அத்தனையும் இருக்கும். உருவத்தில் பெண்ணாக இருந்து ஆணாக இருக்கும். ஆனால் ஆணாக பிறந்திருப்பாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா அப்படிதான் உங்களுக்கு எப்படி மாறுது இது? புரியுதுங்களா? மீசை வச்ச பெண்களும் இங்கே இருக்காங்க, மீசை இல்லாத ஆண்களும் இங்கே இருக்காங்க. இதே உலகத்தில் ஆணா பிறந்து பெண்ணாவே மாறுறவங்களும் இருக்காங்க. பெண்ணை விட தாண்டி பெண்ணே ஆசைப்படுற மாதிரிலாம் திருநங்கை இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கேன்சல் ஆகிடுச்சு, திரும்ப ரிட்டர்ன் நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு வேறு நெறியாளர்கள், இப்போ சினிமா ஸ்டார்கள் கூட எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பார்ப்பேன், இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த சேனல் போகிறேன், என்ன பண்ணுறேன், யார் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. டியானா மேடம் திரும்ப வேணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சவால் இன்னும் பெண்டிங்கிலே இருக்கும். உயிர் இருக்கும், ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு பேர் வந்து ஆத்ம தியான நிலைன்னு பேர். அந்த தியான நிலையை என்கிட்ட இருக்கிற காந்த சக்தியை பயன்படுத்தி இவ்வளோ டிஸ்டன்ஸ். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ரிஹானா. இப்போ நம்ம கூட ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர்கிட்ட நம்ம என்னன்னு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பொறுப்புலேயே வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கு. இப்போ இரட்டை குழந்தைங்க பிறக்கிறாங்க இல்லையா, ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. பட் அந்த குழந்தைங்களே ஒரு குழந்தை நல்லா வருது, ஒரு குழந்தை வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். அது படிப்பிலும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, அந்த வளர்ச்சியிலும் சரி, எல்லா விதத்துலேயும் திறமை உள்பட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் தானே பிறந்தாங்க. இவங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் வருது. அது ஏதாவது உங்கள் சாஸ்திரம் படி ஏதோ விஷயங்கள் இருக்கா? ஏன்னா ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைங்க எப்படி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குன்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. பிறப்பு வந்து நம்மளா தீர்மானிக்கிறது இல்லைல்ல. எனக்கு நான் இன்னாருக்கு தான் பையனா பிறக்கணும், எனக்கு இந்த மாதிரி தான் அம்மா அப்பா வேணும், நான் இந்த ஊரில் தான் பிறக்கணுங்கிற எனக்கு ஒரு ஆசை இருந்திருந்தா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கனவு பூரா ஐயா முகேஷ் அம்பானியை நோக்கி தான் இருக்கும். அவருக்கு பிள்ளையா பிறக்கணும், அப்போ தான் ஆகாவோகன்னு வாழ முடியும், அந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்கணும், அப்போ தான் விலை உயர்ந்த காரில் போக முடியும்னு. இறப்பையும் நான் வந்து தீர்மானிக்க முடியாது, பிறப்பையும் நான் தீர்மானிக்க முடியாது, அப்பா அம்மாவை நான் சூஸ் பண்ண முடியாது, இந்த ஊரில் தான் பிறக்கணுங்கிறது ஜாய்ஸ். இது யாராலையும் பண்ணிக்க முடியாது, இது இறைவன் தான் பண்ண முடியும். உரிய வயத்தில் 2 பேர் பிறக்கணும், ஒருத்தன் சுரேஷ், ஒருத்தன் ரமேஷ். சுரேஷ் நல்லா இருக்கணும், ரமேஷ் இப்படி இருக்கணும். கர்மா தான் தீர்மானிக்கப்படுது. பிறவி தான் நம்ம எடுத்த பிறவி என்ன கர்மா தானே. கர்மாவை கழிக்க தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம். ஒரே தாய் வயிற்றுல 2 பேர் பிறந்து, ரமேஷுங்கிறவன் நல்ல உழைச்சி பணங்காசோட, நல்ல அழகான மனைவி, அன்பான மனைவி, நல்ல வீடு வாசோட இருக்கணுங்கிறது விதி அமைப்பு, கர்மா. இந்த சுரேஷுங்கிறவன் ஒன்றுக்கும் ஆகாத பிக்காளி காக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாகி வீட்டுக்கு போகிறதுக்கு பயந்து ராவடி பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழிங்கிறது அவன் விதி. கர்மா தான் இங்கே தீர்மானிக்கப்படுது. உரிய தகப்பன் தான், உரிய தாய் தான், சரிங்களா? ஆனால் இங்கே பிறக்கப்பட்ட குழந்தை வெவ்வேறாக இருக்கும். ஒருத்தன் அப்பா அம்மா மேலே உயிராக இருப்பான், ஒருத்தன் அப்பா அம்மா மேலே எதிரியாக இருப்பான். இது அவங்க செஞ்ச தப்பு அல்ல. அப்போ எதுக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, நல்ல நேரம் பார்க்குறீங்க? அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஜனனம் எடுக்கிறீங்க இல்லையா, 6:59 12 செகண்டுக்கு நீங்கள் ஜனனம் எடுத்தீங்கன்னா, அப்பைக்கு சந்திர உதயப்படி இலக்கணம் எங்கே ஆரம்பிக்குது, இது வளர்ப்பிறை சந்திரனா தேய்ப்பிறை சந்திரனா, எந்த மாதிரி இவனுடைய ஜனனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 செகண்ட் முன்னாடி பிறந்திருந்தா இது பெண் குழந்தையா இருக்குன்னு சொல்லுவார் சோதிடர். ஏங்க பிறக்கும் பொழுது ஆனா பெண்ணாங்கிறது எப்படிங்க மாறப்படும்? இதுக்கு தான் சொன்னாங்க, நீ ஸ்கேனில் தயவு செய்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆனா பெண்ணாங்கிறத சொல்லக்கூடாது. சட்டமே இருக்கு. குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்னு நீ சொல்லலாம், ஆனால் அது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோதிடரும் சொல்லியிருப்பாரு. ஒரு 10 செகண்ட் முன்னாடி பிறந்ததுனால இவ பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆணோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆண் மாரியே இருப்பாங்க, பார்க்க தான் பெண் உருவத்தில் இருப்பாங்க. ரெகுலராக ஒரு ஆம்பளை கிட்ட என்ன ஒரு முரட்டு குணம் இருக்குமோ, என்ன ஒரு விஷயம் இருக்குமோ, என்ன ஒரு இது இருக்குமோ, அது அத்தனையும் இருக்கும். உருவத்தில் பெண்ணாக இருந்து ஆணாக இருப்பாங்க. ஆனால் ஆணாக பிறந்திருப்பாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா அப்படிதான் உங்களுக்கு எப்படி மாறுது இது? புரியுதுங்களா? மீசை வச்ச பெண்களும் இங்கே இருக்காங்க, மீசை இல்லாத ஆண்களும் இங்கே இருக்காங்க. எல்லாமே இறைவன் கையில் இருக்குது. ஜனனம் எடுக்கிறத பொறுத்து இருக்குது. 56க்கு பிறந்தவனுக்கு ஒரு மாதிரியும் 57க்கு பிறந்தவனுக்கு ஒரு மாதிரியும் இருக்குது. இதே உலகத்தில் ஆணா பிறந்து பெண்ணாவே மாறுறவங்களும் இருக்காங்க. பெண்ணை விட தாண்டி பெண்ணே ஆசைப்படுற மாதிரிலாம் திருநங்கை இருக்காங்களா இல்லையா?
இருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம கையில் இல்லை. Okay. சரியா? நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டேன். மீசை வச்ச பெண்களும் இங்கே இருக்காங்க, மீசை இல்லாதவங்கள மாதிரி ஆண்களும் இங்கே இருக்காங்க. சரியா? இப்போ நான் உங்க கூட நேருக்கு நேர் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு நேர்காணல்ல உங்ககிட்ட ஒரு சவாலா நான் கேட்டிருந்தேன். நீங்க 3 நிமிஷம் வந்து உங்களுக்குள்ள கட்டுப்படுத்துவீங்க. என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே நான் வந்து நான் ஜடமா இருந்து அந்த உணர்ச்சிகளை எல்லாம் நீங்க கைவசப்படுத்தி நீங்க என்ன நீங்க கண்ட்ரோல் பண்றதா சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் வந்து என்னைக்காவது நீங்க கூப்பிடுவீங்க. ஒரு தடவை நீங்க கூப்பிட்டீங்க. அன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். ஸோ இனிமேல் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கூப்பிடுவீங்க. அந்த ஒரு சம்பவம் வந்து நீங்க நேர்காணல்ல லைவா எனக்கு வந்து உங்க கண்ட்ரோல்ல அந்த 3 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான விஷயம் உங்க மந்திர சக்தியால முடியுமா? உங்க சக்தியால முடியுமா? முடியும். அன்னைக்கு இதுதான் சொன்னீங்க. இல்ல இப்ப அன்னைக்கு இதே சொல்றீங்க, இப்போ அதே சொல்றீங்க. பட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையல. சரிங்களா? இப்ப அமைஞ்சிருக்கு. நான் உங்க கூட நான் வந்து இந்த சேனலுக்கு பேசி ரிஹானா மேடம் தான் வேணும்னு சொல்லி வற்புறுத்தி உங்க கால் சீட்டுக்காக நான் வெயிட் பண்ணி நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கேன்சல் ஆயிருச்சு. திரும்ப ரிட்டர்ன் நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு வேற நெறியாளர்கள் சினிமா ஸ்டார்கள் கூட எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பார்ப்பேன். இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த சேனல் போகிறேன், என்ன பண்ணுறேன், யார் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ரிஹானா மேடம் திரும்ப வேணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சவால் இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு. அந்த சவாலில் சந்திரகுமார் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையாங்கிறது மக்களுக்கு இன்னும் தெரியாது. அதே சவாலை நீங்கள் விட்டது இதே சேனலில் தான். அப்போ நான் அதை நிரூபித்து காமிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது, என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. நான் இறந்து போயிட்டேன், என்னால் பேச முடியலை, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல, என்கிட்ட இருந்தது ஏதோ ஒன்று வெளியில் போயிட்டு. ஓகே, நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுது. என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, நான் பேசுறேன், நான் இறந்து போயிட்டேன், என்னால் பேச முடியல, என்கிட்ட இருந்தது வெளியில போயிட்டு. அதுக்கு பேரு ஆன்மா. உயிர் போயிட்டுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உயிர் அழிஞ்சிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த உயிரை தான் நான் கட்டுப்படுத்துறேன்னு சொன்னேன், ஆன்மாவை. சரியா? அதுக்கான சந்தர்ப்பங்களும் அதுக்கான சூழ்நிலைகளும் அதுக்கான பயிற்சியும். ஒருத்தர் வந்து வாழ்வுல நிறைய முன்னேற்றம் அடையணும், அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும்னா குருநாதர்களும் குருமார்களும் வேற முன்னேற்றம் அடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகமான பயிற்சி, அதிகமான முயற்சி, இது ரெண்டும் இருந்த வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதுக்கு இப்ப என்ன தெரியும், நான் இப்போ திருத்துறைப்பூண்டி, பாண்டிச்சேரி, விழுப்புரம், சென்னையில 2 இடம், கோயம்பேடு, ஆவடி, இப்போ 5 இடத்துல ஆஃபீஸ் வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா இந்த கீழே எழுதின கமாண்டாலாம் இருந்திருந்தா நான் என்னைக்கே காணாம போயிருப்பேன். சரிங்களா? இன்னைக்கும் அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஜிபே பண்றவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு வெறும் 43 பேர் தான் சந்திக்கிறதுக்கான நேரங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 1/2 மணி நேரம் தேவைப்படுது. இதுல எனக்கு ஓய்வு வேணும், பூஜைகள் வேணும், காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, நைட்டு ஓய்வு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ 43 பேரையே ரொம்ப ரெகுலராக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் தான் ஆன்மாவை கட்டுப்படுத்துகிற பயிற்சியும் அதுக்கு தான் இவ்வளோ நாள் தேவைப்பட்டுருக்கு. ஓகே, சரிங்களா? அதுக்கு நான் முதல்ல உங்கள்கிட்ட விளக்கமாக ஒன்று சொல்லிட்டேன். நான் பேசுகிறேன், என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நான் இறந்து போயிட்டா ஏதோ ஒன்று வெளியில் போயிட்டு என்னால் பேச முடியல. அப்போ அந்த வெளியில் போனது ஏதோ ஒன்று, இதை நம்பி தான் ஆகணும், அந்த ஆன்மாவை நம்பி தான் ஆகணும். சரிங்களா? அந்த ஆன்மா உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. அந்த ஆன்மாவை நான் கட்டுப்படுத்துகிறேன். அப்போ என்ன, நீங்கள் வந்து ஜீவ ஜமாதி நிலை, அதுக்கு வந்து ஆத்ம தியான நிலைன்னு சொல்லுவாங்க. உயிர் இருக்கும், ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு பேர் வந்து ஆத்ம தியான நிலைன்னு பேர். அந்த தியான நிலையை என்கிட்ட இருக்கிற காந்த சக்தியை பயன்படுத்தி, இவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்குள்ளேயும் காந்த சக்தி இருக்குது, எனக்குள்ளேயும் காந்த சக்தி இருக்குது, அந்த காந்த சக்தியை வெளியில் கொண்டு வரதுக்கான பயிற்சி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பயிற்சி நான் எடுக்கல. இவ்வளவுதான் விஷயம். உங்கள் ஆன்மாவை என்னுடைய 3வது கண், நெற்றிக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது, அந்த காந்த சக்தியை வச்சு கட்டுப்படுத்துகிறோம். இதை மக்களுக்கு காட்டுறோம். இனியும் இதே விட்டுன்னு வச்சுங்க, ஏகப்பட்ட கமாண்ட், உனக்கு இதையே வேலை தானே, இந்த அம்மாவுக்கு உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு வந்துடும். சரியா? இதையே சேரல, உங்களை வந்து டைம் எல்லாம் செட் பண்ணி வச்சு. சரி, நான் என்ன இதுல பயிற்சி எடுக்கணும் நீங்க சொல்றீங்க? நீங்க எந்த விதமான பயிற்சியும் எடுக்க வேண்டியதில்லை, எந்த விதமான சேதாரமும் உங்களுக்கு இல்லை. ஓகே, செய்கூலியோ சேதாரமோ அதுல எதுவும் இல்லை. நான் முதல்ல உங்க ஆன்மாவை கட்டுப்படுத்துவேன், திரும்ப அந்த ஆன்மாவை நானே ஆக்டிவேட் பண்ணிடுவேன். அவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தெரியும் ரியானா மேடம் வந்து எந்த ஸ்கிரிப்டுக்கும் எந்த விதமான ட்ரிக்குக்கும் தயாரான ஒரு அம்மா இல்லை. அவங்க எதுவா இருந்தாலும் உண்மையை வந்து பண்ணணும்னு விரும்புறவங்க அப்படின்னு சொல்லி. இதே காணொலியில் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் அந்த நடிக்க சொல்றது போறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க உண்மைன்னு சொல்லுங்க, நான் சவாலுக்கு ரெடி. சரியா? ஒரு கால் நீங்க என்ன 3 நிமிஷம் கட்டுப்படுத்திட்டா வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு வந்து என்னோட சிஷ்யா, நான் சிஷ்யா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா என்னுடைய ஒர்க்கு என் ஃபேமிலி தவிர்த்து இருக்கிற டைமிங்க நான் உங்களுடைய சேவையில நானும் ஒரு பங்கா கண்டிப்பா இருப்பேன். பட் அந்த சக்தி உங்களுக்கு இருந்தா சரி, ஓகே, அதுக்கான நேரங்கள் வந்துருச்சு, பார்த்துக்கலாம். இப்போ நான் கேட்ட இந்த பில்லி சூனியமா இருக்கட்டும், மூட நம்பிக்கையா இருக்கட்டும், எலுமிச்சை பழமா இருக்கட்டும், இல்லை வயசு வந்த பொண்ணா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும்,
எல்லா விஷயத்துக்கும் உங்க பார்வையில நீங்க சொன்ன பதில் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்ணல. காரணம் மூட நம்பிக்கையில எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ பார்க்குற நேயர்களுக்கு உங்களுடைய கருத்து போய் சேர்ந்திருக்கும் நல்ல விதத்துல அப்படின்ட்டு வர கமெண்ட் வச்சு நெக்ஸ்ட் நேர்காணல்ல உங்ககிட்ட பல கேள்வி கேட்பேன் என்னோட ஸ்டைல்ல. நான் வந்து நீங்க உங்களோட பதில் எனக்கு 100% எனக்கு சேராது, நேயர்களுக்கு போய் சேரும். பட் எனக்கு என்னைக்குமே ஒரு என்னைக்குமே ஒரு விஷயம் நான் வச்சிருப்பேன். இந்த பில்லி சுனியம் சரி, மூட நம்பிக்கையும் சரி, மாந்திரிகம் விஷயத்துலயும் சரி, எனக்கு முழுசா அதுக்குள்ள நான் போக மாட்டேன். கடவுள் கர்மாவை நம்புவேன் தவிர இந்த மாந்திரிகத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் நெக்ஸ்ட் நேர்காணல்ல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வர கமெண்ட் பொறுத்தது நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வந்து நான் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் உங்களை சந்திச்சிருக்கேன். அதுக்கு பிறகு வேற நெறியாளர்களோட வேற சேனல்கள்ல அது வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் தாமதிக்குது, முன்ன மாதிரி தொடர்ந்து வர்றதில்லை. இப்போ எல்லா சேனல்களையுமே 3 மாசம் 4 மாசம் 2 மாசம் இப்படி ஆயிடுது. நம்ம அந்த நேரங்களில் போய் பண்ண முடியல. இப்போ இந்த நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரிஹானா மேடம் கூட இந்த நேர்காணல் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விட்ட சவால் வந்து இப்போ நிறைவேற போகுது. அந்த தருணம் வந்துருச்சு. அந்த விளிம்புல நான் இருக்கேன். சரிங்களா? 2வது ஆர்வத்தோட இருக்கேன். இந்த அம்மா எப்படி சாய போறாங்க, எப்படி ரத்தம் வர போகுது, எந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு நான் மட்டும் இல்லை, என்னை விரும்பிகள் என்னுடைய அது எப்படி வேற மாதிரி அப்படி சொல்லலாம். சரிங்களா? 2வது உங்களுடைய ரசிக பெருமக்கள், உங்களுக்குன்னு ஒரு ரசிக பட்டாளங்கள் இருக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து சினிமா துறையில் இருக்கீங்க, அப்புறம் சீரியல் இதில் இருக்கீங்க, இன்னும் வேற விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க, அப்புறம் இப்போ விளம்பரத்துறையில் வேற இருக்கீங்க போல இருக்கு. அதனால உங்களுக்குன்னு ஒரு ரசிக பட்டாளம் இருக்கு இல்லையா? என்னுடைய தீவிர உங்களுக்கு என்ன நடந்துற போகுது, சந்திரகுமாரால் என்ன பண்ண முடிய போகுது அப்படின்னு சொல்லியெல்லாம் இப்போ நிறைய கீழே வரும். அந்த தருணமும் அந்த விளிம்புக்கு வந்தாச்சு. அது முடிவுக்கு வரப்போகுது. சரிங்களா? அதுக்காக தான் அந்த நேர்காணல். இந்த நேர்காணலை தொடர்ந்து அந்த சம்பவம் வரும். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆவலோடு எதிர்பாருங்க. சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.